இந்த உலகம் பற்றாக்குறை உள்ளது, இந்த உலகத்தில் எதுவுமே நிறைவாக இல்லை அப்படிங்கிற நம்பிக்கை, ஒரு பொய்யான நம்பிக்கை அநேகர் இடத்துல இருக்குது. அதனுடைய விளைவுகள் ரொம்ப தீமையாக இருக்குது. அதை குறித்து தான் இந்த பதிவில் நம்ம பேச போகிறோம். இந்த உலகத்தில் ஒரு விதி இருக்குது. அந்த விதிக்கு பேர் செழிப்பின் விதி அல்லது ஏராளத்தின் விதி. இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏராளமாக தான் இருக்கும். கடல்களில் இருக்கிற மீன்களாக இருக்கட்டும், அல்லது பூமிகளில் இருக்கிற மணல் துகள்களாக இருக்கட்டும், வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களாக இருக்கட்டும், எதுவுமே நம்மளால் எண்ணவே முடியாது, கணக்கிட முடியாது, அவ்வளவு ஏராளமாக இருக்கிறது. நீங்கள் கேட்கலாம், ஒரு சூரியன் தானே இருக்குதுன்னு சொல்லி. அந்த சூரியனிடத்திலிருந்து வருகிற ஆற்றலும் வெளிச்சமும் சூடும் நெருப்பும் அளவிட முடியாதது என்பது உங்களுக்கு தெரியும். அப்படி இந்த உலகம் முழுவதும் எல்லாமே ஏராளமாக இருக்கும் பொழுது, இயற்கை வளங்கள் என்று சொல்லப்படுகிற எல்லாமே ஏராளமாக இருக்கும்போது, மனிதர்கள் ஒருத்தர் பேசிக்கொள்ளும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் போதலை, பத்தலை, இன்னும் தேவை, இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் அதிகமாக இருக்கும். அது ஏழைகளிடத்துலையும் சரி, பணக்காரர்களிடத்துலையும் சரி, அவர்களுடைய உரையாடல்கள் முழுவதுமே எனக்கு இன்னும் தேவை அல்லது போதவில்லை என்பது தான் வியாபித்து இருக்கும். அது வெறும் பணத்தை குறித்து மாத்திரமில்லை. எனக்கு தூக்கம் பத்தலை, எனக்கு நேரம் பத்தலை, எனக்கு போதுமான உடற்பயிற்சி இல்லை, அல்லது எனக்கு போதுமான லாபம் இல்லை, இன்னும் நல்ல வேலை எனக்கு இல்லை இல்லை அப்படிங்கிறத பற்றி தான் அவங்க பேசுகிறாங்க. அவங்க இடத்துல என்ன இல்லை அல்லது அவர்களுக்கு என்ன வேண்டும் என்பதை குறித்து தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். இதுதான் இந்த ஸ்கார்சிட்டி மைண்ட் செட்னு சொல்லுவோம். பற்றாக்குறை என்கிற பொய்யை நம்புகிற ஒரு மனம், அது அந்த மனதின் நிமித்தமாக தான் எல்லா பொறாமைகளும், எல்லா பேராசைகளும், எல்லா ஆர்கியூமெண்ட்ஸும், எரிச்சல்களும், சண்டைகளும் இந்த மனதினால் தான் உண்டாகுது. ஏன்னா அந்த பற்றாக்குறை மனம் எப்படி வேலை செய்யுது, இந்த உலகத்தில் தங்களுக்கு தேவையானதை எப்படி பார்க்குதுன்னா, ஒரு மியூசிக்கல் சேர் மாதிரி பார்க்குது. இந்த மியூசிக்கல் சேர் பார்த்தீங்கன்னா 10 பேர் ஓடிக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் அங்கே சேர் 9 தான் இருக்கும். அது இந்த 10 பேருக்கு தெரியும் 9 சேர் தான் இருக்குதுன்னு. அதனால் பாட்டை நிறுத்தின உடனேயோ அல்லது விசில் அடித்த உடனேயோ தனக்கு இடம் கிடைக்காம போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு போய் உட்காருவாங்க. ஒரு பதட்டத்தோட தனக்கு இடம் கிடைச்சிடணும், தான் விடுபட்ட ஆளாக மாறிடக்கூடாதுன்னு சொல்லி. அப்படி தான் இந்த உலகம் கூட போல் இருக்குது. இங்கே கொஞ்சமான பொருள் இருக்குது, யார் முந்தி போய் எடுத்துப்பாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை, ஒரு தவறான நம்பிக்கை நிமித்தமாக தான் எல்லா சண்டைகளும் உருவாகுது, எல்லா தள்ளுமுள்ளும் உண்டாகுது. எனக்கு கிடைச்சிடணும் அல்லது என் குடும்பத்துக்கு கிடைக்காம போயிடக்கூடாது, என்னை நம்பி இருக்கிறவர்களுக்கு கிடைக்காம போயிடக்கூடாதுன்னு மனிதர்கள் எடுக்கிற போராட்டங்கள் தான் பெரிய பிரச்சனையாக உருவாகுது. அவங்க மட்டும் இந்த உலகத்தை அபண்டன்ஸாக பார்த்தாங்கன்னா, ஏராளம் தாராளமாக இருக்கிறது என்பதை பார்த்தார்கள்னா, தாங்கள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அந்த பறவைகளுக்கு கூட ஆகாரங்களை சரியான நேரத்தில் கிடைக்க பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார் அப்படிங்கிறத அவங்க நம்புவாங்கன்னு சொல்லி சொன்னால், அதை தான் இயேசு சொல்கிறார், நீங்கள் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள், இவர்களெல்லாம் அஞ்ஞானிகள், இதை குறித்து அறியாதவர்கள், இந்த உலகம் தேவனால் உண்டாக்கப்பட்டது, இந்த உலகத்தில் ஏராளமாக இருக்குது அப்படிங்கிறத நம்பாதவங்க தான் இந்த காரியத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருப்பாங்க. இந்த காரியத்தை நம்புறவங்க ஓட வேண்டியதில்லை. நமக்கும் பணத்துக்கும் இருக்கிற ஒரு உறவு பயம் நிறைந்ததாக மாறிவிடுகிறது. இந்த பற்றாக்குறை மனம் இருக்கிறதுனால நமக்கு எல்லாமே எவ்வளவு ரிசோர்ஸஸ் இருந்தால் கூட நம்முடைய நம்பிக்கை என்னன்னு சொல்லி சொன்னால், எனக்கு கிடைக்காம போயிடும், எனக்கு பத்தாமல் போயிடும். அதனால தான் நம்முடைய உழைப்பு, நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல், நம்முடைய சிந்தனை எல்லாமே இந்த சென்ஸ் ஆஃப் லேக், இல்லாமை என்பதை மேற்கொள்ள வேண்டும் என்பதிலேயே நம்முடைய வாழ்க்கையை நம்ம நகர்த்திடுறோம். ஆகவே முதலாவது நாம் வெளியே வர வேண்டியது இந்த இல்லாமை அல்லது பற்றாக்குறை என்கிற பொய்யிலிருந்து நாம் விடுதலையாக வேண்டும். அடுத்தது என்ன நம்புகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், நிறையா இருந்தால் நல்லது அப்படி நம்புகிறாங்க. மோர் இஸ் பெட்டர், நிறையா இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லி. அதனால தான் என்கிட்ட ஒருத்தர் கேட்டாங்க, இந்த செவுத்துக்குள்ளெல்லாம் பணத்தை பதுக்கி வைக்கிறாங்க, சமீபத்தில் பைப்புக்குள்ளே இருந்தெல்லாம் பணத்தை கண்டுபிடிச்சாங்களே, இவங்கெல்லாம் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கு நான் சொன்ன பதில் இது தான். அவங்க
எவ்வளவு இருந்தால் பணக்காரங்க என்பதை தீர்மானிக்காதவங்க. நீங்கள் எவ்வளோ வேணால் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படலாம், ஆனால் எவ்வளோ வந்துட்டா உங்களுக்கு போதும் என்பது உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாது. அவங்க எப்படியாவது அக்குமுலேட் பண்ணணும், சேர்த்து வைக்கணும், குவிச்சு வைக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இதுவும் பயத்தினுடைய இழந்து போய்விடுவோமோ, நமக்கு கிடைக்காமல் போய்விடுவோமோ என்கிற பயத்தின் அடிப்படையில் உண்டாகிறது தான் இந்த எண்ணம் கூட. இன்னும் வேணும், நிறையா இருந்தால் நல்லது, நிறையா இருந்தால் நல்லது. பாருங்கள், ஒருத்தர் இப்படி கேட்டாரா, ஆண்டவரே எனக்கு நிறையா வேணும் நிறையா வேணும் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் கேட்டாராம், சரி இப்போ இடுப்பு சைஸ் வந்து 34, நான் உனக்கு பெருசாக தரணும் நிறையா தரணுங்கிறதுக்காக 38வது நம்பர் சைஸ் பேண்ட்டை கொடுத்தா நீ எப்படி போடுவ அப்படி கேட்டாராம். அப்போது நமக்கு நிறைய தேவையில்லை, அவசியமானதற்கெல்லாம் திருப்திகரமானவர்களாக இருப்பதற்கு, நமக்கு தேவையானதெல்லாம் தருவதற்கு தேவன் ஆயத்தமாயிருக்கிறார் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் உங்கள் உள்ளத்தில் ஒரு சமாதானம் உண்டாகும். அதுதான் நீங்கள் ஐஸ்வர்யவான் ஆகிறதுக்கு முதல் படி.